இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பான இரவு வணக்கம். இது உங்களுடைய கேரளா லாட்டரி கேசட் சேனலில் திரும்ப உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி 12வது மாதம் 2024, ஓகேங்களா? இப்போ இதுக்கு காருண்யா ப்ளஸ்ஸு, இதுக்கு எப்படி கேசிங் இருக்க போகுது? காருண்யா ப்ளஸ் 550, இப்போ இதுக்கு எப்படி கெஸ்ஸிங் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 526 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டு. நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசியில் 16 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதை அப்படியே 26 கொடுத்துருந்தா சூப்பராக ஒரு வெற்றி வந்திருக்கும், சரிங்களா? இப்போ நாளைக்கு எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா, இன்றைக்கி 5526 எனக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ரிபிள்ஸ்னு சொல்லிட்டு நான் 99, அதே மாதிரி நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ட்ரிபிள் 2, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5526க்கு 222 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 016 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதை நான் கொடுத்த கெஸ்ஸிங். ஆனால் பிசியில் பார்த்தீங்கன்னா 26 அப்படி சொல்லிட்டு பாஸ் ஆகிருக்கு. ஒரு நம்பர் மட்டும் மிஸ்ஸு, சி போர்டில் 6 அப்படிங்கிறது பாஸ் ஆகிடுச்சு. சரி நண்பர்களே, இப்போ டேரெக்டாக நம்ம கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். 5526 நான் அதே மாதிரி இதில் நான் சொன்னேன் 37க்கு அப்படி 73 இல்லை 38 அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ 5526, இந்த 5526க்கு நம்மளுக்கு எந்த மாதிரி வரும்? ஒரு முக்கியமான நம்பர் என்ன அப்படின்னா, நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ட்ரிபிள்ஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 526, ஓகே. 526க்கு 527 இருக்குது. அப்போ 086, ஓகேங்களா? 5க்கு 0, 2க்கு 8, 7க்கு 7னா 6க்கு 6 அப்படிங்கிற மாதிரி கூட வரலாம். இல்லை 6க்கு +1 7ஆக வரலாம். அப்படிங்கும்போது 087 உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள், ஓகேங்களா? 087 உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு இந்த இடத்துல ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, 37 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. 37க்கு 26, 3க்கு 2, 7க்கு 6ன்னு வந்துருச்சு. அப்படிங்கும்போது நம்ம இந்த இடத்துல இங்கே இருக்கிறது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55ன்னு சொல்லிட்டு இருக்குது இன்றைக்கி டபுள்ஸில். அப்படிங்கும்போது நம்மளுக்கு 527 இந்த இடத்துல 087 அப்படி சொல்லிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 086ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது இந்த இடத்துல 5க்கு 8, 5க்கு 6 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு பிசியில் பாஸ் ஆகலாம். உங்கள் கணிப்பில் இருந்தாலும் மட்டும் எடுத்துங்க, ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கக்கூடியது என்னென்னா 72, 55. இப்போ இந்த மாதத்தில் வந்த இந்த 4 ரிசல்ட்டை பார்த்தா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 60, 33, 37, 26 இப்படின்னு இருக்குது. சரி, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 35, 33, 37, 32, 33, 35, 37 அப்படி சொல்லியிருக்கு.
அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதில் என்ன பெட்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 34 அப்படின்னு இருக்கு. அப்படிங்கும்போது நாளைக்கு ஒரு வேளை நம்மளுக்கு பிசியில் 34 அப்படி சொல்லிட்டு வந்தாலும் வரலாம். உங்கள் எஸ்சியில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். 2க்கு 3 6க்கு 4 34 உங்கள் எஸ்சியில் இருக்கா பாருங்கள். சரிங்களா? ஓகே. இப்போ 4Dயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி கணிப்பில் இருக்குது அப்படின்னா 55 26 அப்படிங்கும்போது 55 26 இந்த போன மாதத்தில் பெண்டிங் நம்பரில் 55 26 55 26 இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பாஸ் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தா 55 47 பாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 55 28 இருக்குது. நம்மளுக்கு 55 28க்கு கீழே நம்மளுக்கு ஒரு உதாரணமாக சொல்லப்போனால் 55 28 அப்படிங்கும்போது 5க்கு 6 5க்கு 2 2க்கு 4 ஓகேங்களா? அப்போ 62 48க்கு 4 அப்படிங்கும்போது 7க்கு 3 6க்கு 2 62 42 அப்படி சொல்லிட்டு 4Dயில் நம்மளோட கணக்கில் ஒன்று வருது. உங்கள் கணிப்பில் இருந்தால் எடுத்துங்க. 4Dயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 62 42 4Dயில் ஒரு செட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. சரிங்களா? சரி, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி வரலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஆல் போர்டில் எனக்கு தெரிஞ்சு 9க்கு வாய்ப்பு இருக்குது, 2க்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. நம்மளுக்கு சி போர்டு 4D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான டார்கெட்டாக இருக்கிற நம்பர் எல்லாமே நம்ம வந்து நாளைக்கு காலையில் நம்மளுடைய இன்னொரு சேனலில் நம்ம அதை அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதையும் பார்த்து நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? இது 5526 அப்படிங்கிற அந்த பம்பருக்கு உடைய எடுத்தது. இதுக்கு முன்னாடி பம்பர் வச்சு தான் கம்பேர் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் ட்ரிபிள்ஸும் வரல, டபுள்ஸும் வரல. என்ன எதிர்பார்த்தோமோ அது கண்டிப்பாக வரல. அதுக்கு பதிலாக வேறு ரிசல்ட் தான் வந்திருக்கு. பார்க்கலாம். இப்போ நாளைக்கு எப்படி கெஸ்ஸிங்கில் இந்த மாதிரி தான் சுச்சுவேஷனில் இருக்குது இப்போதைக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில். இதுக்கு மேலேயும் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நண்பர்கள் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்துடுங்க. வாட்ஸ்அப்பில் நான் 200 அப்படின்னு சொல்லிட்டு நான் சார்ஜ் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஏசிபிசி நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இன்றைக்கி 526 ஆனால் 516 என்னோடய கெஸ்ஸிங்கில் இருந்திருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 016ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுதான் பெரிய, அதாவது திரும்ப திரும்ப சொல்கிற நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. பார்க்கலாம். சரி நண்பர்களே, இப்போ இதுதான் என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. ஓகேங்களா? சரி, நாளைக்கு சி போர்டில் அப்படின்னு கணக்கு வைக்கும்போது எனக்கு தெரிஞ்சு 2 அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இருக்குது. ஆனால் நாளைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்மளோட இன்னொரு சேனலில் நான் அதை அப்டேட் பண்ணுறேன். உங்களுடைய கணிப்பில் அது இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இப்போதைக்கு கரண்ட்டில் என்னுடைய கெஸ்ஸிங்கில் இருக்கிற நம்பர் இது தான். இதுக்கப்புறம் நாளைக்கு மிஸ்ஸி நம்பரை வச்சோ இல்லை நாளைக்கு ஆஸ் யூஷுவலாக கார்பனே ப்ளஸ் தான் நம்மளுக்கு 3 மணிக்கு தான் ரிசல்ட் வரப்போகுது. அப்படிங்கும்போது இது எப்படி கணிப்பில் மாறுது இல்லை மாறாமல் இருக்கா இல்லை இது இப்படியே வருதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு 2:30 மணிக்கு தான் தெரியும். அதனால் நம்ம வாட்ஸ்அப்பில் கெஸ்ஸிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் இந்த நம்பருக்கு கெஸ்ஸிங் நம்பருக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? இதுக்கு நான் 200 அப்படி சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறேன். அவ்வளோதான். ஏன்னா வெற்றி தோல்வி வந்து மாறி மாறி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. தோல்வி இந்த ஒரு 5-6 நாளாக வந்து கொஞ்சம் மாறி மாறி உட்கார்ந்துருக்கு. ஆனால் இருக்குது, ஆனால் மாறி மாறி இருக்குது. இதுதான் விஷயம் அப்படிங்கிறத நான் இது மூலிமா சொல்லிக்கிறேன். அதனால் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்புக்கு வரலாம். இதான் இப்போ என்னுடைய கெஸ்ஸிங்கில் இருக்க நம்பர்ஸ் இது தான். ஓகேங்களா? திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.